சகோதரர் அருமை நண்பர் மௌலானா மௌலவி ஹாஃபில் அப்துல் மாலிக் ஃபைசி ஹஸ்ரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குவார். அதேபோல் நம்முடைய கண்ணியத்துக்குரிய அட்வொகேட் ஹுசேன் மியான் சாஹிப் வருகை வந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருகன வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். وقال النبي صلى الله عليه وسلم من يريد الله خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, குறிப்பாக உலமா பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய சேவையை கபூல் செய்வானாக. நாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டம் என்பது அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு கூட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நான் நினைவில் வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் எதற்காக வேண்டியோ என்னென்ன விஷயங்களுக்காக வேண்டியோ கூட்டப்படக்கூடிய கூட்டங்களுக்கு மத்தியில் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் நம்முடைய பெண்மணிகள் இங்கே அல்லாஹ் ரசூலுடைய கலாம் ஷரீஃபை ஹதீஸ்களை அவர்கள் படித்ததற்காக வேண்டி சான்றுகள் வழங்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ் நம்மை வருவதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இதை ஒரு காட்சியாக நாம் மட்டும் பார்க்காமல் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் ஓத வைக்க வேண்டும் என்பதில் நாம் மிகப்பெரிய ஒரு அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, ஹாஃபிலாக்களாக, ஆலிமாக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுப்பானாக. இந்த ஸ்தாபனத்திற்காக வேண்டி யார் யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ, உழைத்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் உதவி செய்ய இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் கியாமத் நாள் வரை எந்த விதமான நன்மைகளையும் குறைபாடு இல்லாமல் அல்லாஹ் எல்லா பரக்கத்துகளையும் வாரி வழங்குவானாக. இதிலே பணியாற்றக்கூடிய அனைத்து உலமா பெருமக்களுக்கும் அல்லாஹ் எல்லா ஹைர் பரக்கத்துகளையும் கொடுத்து அவர்களுடைய வாழ்விலே எல்லா செழிப்புகளையும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து ஒரு கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த மதரசா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைகள் இங்கே மக்தப் ஓதியவர்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மதரசாவில் நாங்கள் பெருமைக்காக சொல்லவில்லை. ஒரு மக்தபு விடும் நேரம் அல்லது இந்த அரபிக் கல்லூரி விடக்கூடிய நேரம், பாடம் முடிஞ்சு விடுற நேரத்திலே அந்த இடத்தில் வண்டிகள் போக முடியாத அளவுக்கு டிராஃபிக் ஆகி பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடிய காட்சி அதற்கு சாட்சியாக நிற்கிறது. அதனால் இதற்கான முக்கிய காரணம், இதற்காக உழைத்த முன்னோர்கள். இந்த கட்டடம் அமைவதற்கும் இந்த கேரளா முஸ்லீம் அசோசியேஷனுடைய உருவாக்கத்திற்காக பாடுபட்ட மூத்தவர்களுடைய உண்மையான உழைப்பு அல்லாஹ்விடத்திலே கபூலியத். இன்னைக்கு சிறப்பான ஒரு நல்ல விஷயம் நடக்குது. சேலம் மாவட்டத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீலாது பெருவிழாவை சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை அன்றைய தினத்தில் ஒரு ஊர்வலமாக சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த ஹதீஸுகளை பதாகைகளாக எடுத்துக்கொண்டு அதை உறுதிமொழிகளாக சொல்லி ஊர்வலமாக எடுத்து சென்று அன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தபுருக்கை வழங்குவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அதற்கு பின்னால்
ஒரு பெரிய உழைப்பு இருந்தாலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த அந்த தினத்தை சிறப்பாக அந்த பிஞ்சு உள்ளங்களில் கூட மீலாது விழா என்றால் என்ன என்று பதிய வைக்கக்கூடிய ஒரு செயலை நம்முடைய கேரளா முஸ்லீம் அசோசியேஷன் முன்னெடுத்து வருகிறது. அதே போல அருமை பத்ரு சஹாபாக்கள் எந்த பத்ரு போர் இல்லையோ இன்றைக்கு இஸ்லாமே இல்லை என்று சொல்லும் அளவு இருக்கக்கூடிய பத்ரு சஹாபாக்களுடைய நினைவு தினம் பிறை 17 சிறப்பான முறையிலே அவர்களுடைய பெயர்கள் நினைவு கூறப்பட்டு அவருடைய பெயர்களால் அவர்களுடைய பெயர்களை கொண்டு தபுருக்குகள் வழங்கப்பட்டு அன்றைய இஃப்தாரும் ஏற்பாடு செய்து பத்ரு சஹாபாக்களை நினைவு கூறும் ஒரு தருணம். அது ஆண்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆதியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் சார்பாக பெண்களுக்குமாக நடத்தப்படுகிறது. அப்போ கூட நம்முடைய கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர் அஸ்கர் பாய் சொன்னார், நீங்கள் இங்கெல்லாம் வச்சியெல்லாம் நீங்கள் அடுத்த வருஷம் நடத்தக்கூடாது, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது, அடுத்த வருஷம் நீங்கள் நிர்வாகத்தில் கேட்டு எங்கேயாவது ஒரு மண்டபத்தில் தான் பெண்களுக்கு வச்சு நடத்தணும் என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் ஆர்வத்துடனும் குறிப்பாக பெண்கள் ஆர்வத்துடனும் கலந்து கொள்கிறார். அதே போல மாதம் ஒரு முறை மஹலத்துல் பத்ரியா மஜ்லிஸ் நம்முடைய தாருல் இஸ்லாம் வளாகத்திலே சிறப்பாக நடைபெறும். அதுலேயும் அப்படி தான் பெண்கள் கூட்டம் அதிகம். இங்கே சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை எல்லா தரப்பிலும் நம்ம தான் அதை பார்த்துக்கணும். அவருடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், அங்கே நடக்கிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அது கேரளா மதரசா என்று ஒதுக்கி விடாமல் அது நம்முடைய மதரசா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதரசா என்று நாம் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅய்துமுல் ரியாலுல் ஜன்னா ஃபர்தஉ, நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களை பார்த்தால் மேய்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமாபி ரியாலில் ஜன்னா, எது சொர்க்கத்துடைய பூங்கா என்று கேட்ட பொழுது, எங்கே ஹில்கு திக்ர், அல்லாவை பற்றியும் அல்லாஹ்வுடைய கல்வியை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஷரியத்து பற்றியும் சொல்லப்படுகிறதோ அது சொர்க்கத்தின் பூங்கா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பகுதியில் அனுதினமும் 85க்கு மேற்பட்ட மாணவிகள் இங்கே ஓதுறாங்க. காலை மாலை மக்தபில் ஒரு 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் குர்ஆன் கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தின் பூங்காவாக அது திகழ்கிறது. அதுக்கு நம்ம பங்கு இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கணும். அதுக்குண்டான நிகழ்ச்சி நேரங்களில் நாம் பங்கெடுப்பதெல்லாம் நமக்கே தெரியாத ஒரு ஈசால் சவாபாக அமைகிறது என்பதை நாம் உறுதியாக நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆகையினால இந்த செய்தியை மனதில் கொண்டு இது நம்முடைய மதரசா, நாம் இதற்கு பங்காற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹு தாலா செயலாற்றக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருவானாக என்ற துவாவோடு, அடுத்ததாக சேலம் மர்கஸ் மதரசாவினுடைய முதன்மை பேராசிரியர், கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாருல் இஸ்லாம் மதரசாவினுடைய முன்னாள் மாணவர் அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி ஷகீல் அஃப்தர் ஃபாசில் சகாஃபி அவர்கள் கீதம் வாசிப்பார். உஸ்தாத் கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய ஷெரீஃப் சகாஃபி உஸ்தாத் அவர்கள் மலையாளத்தில் வாழ்த்துரை வழங்குவார். അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി. ബഹുമാനം നിറഞ്ഞ ആട്ടീരി സയ്യിദ് അവറുകളെ, സ്റ്റേജിലിരിക്കുന്ന ഉലമാക്കളെ, ഉമറാക്കളെ, സദസ്സിലിരിക്കുന്ന ഉമറാക്കളെ, മലയാളത്തിലുള്ള പേശി ഒരു പക്ഷേ വേണ്ടത്ര உங்களுக்கு புரியாது. അതിനാൽ കൂടുതൽ നീട്ടി പറയുന്നില്ല. കേരള മുസ്ലിം അസോസിയേഷൻ, അതിന് കീഴിൽ മദ്രസയും ഹാദിയ കോഴ്സും നടക്കുന്നത് എല്ലാവർക്കും അറിയാം. വളരെ സന്തോഷകരമായ നിമിഷങ്ങളാണ്. ഈ ബിൽഡിങ്ങിൻ്റെ മുകളിൽ നിറയെ സ്ത്രീകൾ ഉണ്ട്, മാതാക്കളും സഹോദരിമാരുമൊക്കെ ഉണ്ട്. സ്വന്തം വീട്ടിലെ ഒരു പുത്രി ഹാദിയ കോഴ്സിൽ നിന്ന് സനത് വാങ്ങുന്നത് കാണാനും വീക്ഷിക്കാനും എമ്പാടും സ്ത്രീകൾ, രക്ഷിതാക്കൾ, തായ് തന്തൈകൾ എല്ലാമുണ്ട്. അവരുടെയൊക്കെ സന്തോഷത്തിൻ്റെ നിമിഷമാണിത്. ഈ വിഷയത്തിൽ ഇറങ്ങിത്തിരിച്ച കേരള മുസ്ലിം അസോസിയേഷനെയും അതിനുവേണ്ടി
അഹോരാത്രം പരിശ്രമിക്കുന്ന അതിൻ്റെ ഉസ്താദുമാരെയും ഈ സന്ദർഭത്തിൽ എല്ലാ നിലക്കും ആശംസിച്ചുകൊണ്ട് അള്ളാഹു ഈ മഹത്തായ സംരംഭം ഖിയാമത്ത് നാൾ വരെ നിലനിർത്തട്ടെ എന്ന് ദുആ ചെയ്തുകൊണ്ട് അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു.